இந்த சுடருக்கு உண்மையிலேயே எதுக்காக இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே சுடர் வந்து கடைசியில என்ன ஆகப்போறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாலே, உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சுடர் வந்துட்டு ஏற்கனவே எவ்வளோ பெரிய வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அதாவது இங்க ரேணுகா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவ அ எல்லார்கிட்டயும் வந்து பொய் சொன்னது, போர்ஜரி வேலை பண்ணது, ஆள்மாறாட்டம் பண்ணது இப்படின்னு சொல்லிட்டு இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. அப்படி ஆள்மாறாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம, இப்போ ரேணுகாவா இங்கேயே செட்டில் ஆகுறதுக்காக எல்லாருடைய கதையும் முடிக்கணும், எல்லாரையும் கொல்லணும் அப்படிங்கிற மாரி வந்து நினைச்சது, உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னும் சொல்லலாம். ஆனா கடைசியில இந்த சுடர் வந்துட்டு இப்படி சிக்கிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் அதாவது நம்ம மல்லி, அடுத்ததா வெண்பா, விஜய், அதே மாதிரி கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே தப்பிச்சதுக்கான முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எல்லாத்துக்குமா சேர்த்து இவங்க நன்றி சொல்லணும் அப்படின்னா, மயிலுக்கு தான் வந்து நன்றி சொல்லியாகணும். ஏன்னா, மயில் வந்து எதுக்காக இங்க வந்தாங்க? சம்மந்தமே இல்லாம தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருக்காங்க. என்னடா நடக்குது? அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா, மயிலுவால இப்படிப்பட்ட சூப்பரான சம்பவம் நடக்கும். அதே மாதிரி கடைசியில எல்லாமே வந்து நல்லபடியா முடியும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சுடருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது இந்த சுடர் வந்து ஏற்கனவே சீக்ரெட்டா ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார் இல்லையா? இந்த மாரி வந்து எல்லாரோட கதையும் முடிக்கிறோம். அந்த ஒரு பழிய தூக்கி மல்லி மேல போடுறதுக்கான ஏற்பாடுகள் சூப்பராவே பண்ணி வச்சா, அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு, நீங்க எல்லாருமே ரத்தம் கக்கி சாக போறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துகிட்டு ரொம்பவும் ஹேப்பியா வந்து சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில மல்லி வந்து இந்த மாரி அந்த ஒரு இதுல வந்து அ அதாவது அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே சுடர் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. சுடர் அப்படியே பயங்கர ஷாக்கோட நின்னுட்டு இருக்கா. "என்னடா நடக்குது இங்க? மல்லிக்கு எப்புட்றா இந்த உண்மை தெரியும்?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு? நம்ம மயிலு தான். மயிலு மட்டும் வந்து இப்போ விஜயோட வீட்டுக்கு போல, அங்க இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்நேரத்துக்கு இந்த சுடர் நெனச்ச மாரி நடந்திருக்கும். சுடர் நெனச்ச மாரி இந்த கதிரேசன், நிஷா, அடுத்ததா வந்து அந்த விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே அத சாப்பிட்டு அவ நெனச்ச மாதிரியே ரத்தம் கக்கி செத்து போயிருப்பாங்க. அப்டி இருக்கும்போது அது எதுவுமே நடக்கல. அதுவும் இல்லாம மல்லியால வந்து அது தடுத்து நின்னுடுச்சு. அதாவது மயில் வந்து நம்ம மல்லியோட பேக்க தொறந்து பார்க்கும்போது, அதுக்குள்ள அந்த கெமிக்கல் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அடுத்ததா இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சும் மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். மல்லி அக்கா கிட்ட சொல்லணும். இது அவங்க கிட்ட என்ன ஏது அப்படிங்கிற மாரி கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த பத்தி கேட்கலான்னு நினைக்கும்போது, ஃபோன் நாட் ரீச்சபிள் அப்படிங்கிற மாரி வந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மயில் இருந்துட்டு, ஏதோ ஒரு பில் இருக்கே, என்ன பில் இது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த பில்லையும் எடுத்து பார்க்குறாங்க. அதுல வந்து நம்ம மல்லியோட பேரு, மல்லியோட ஃபோன் நம்பரு, மல்லியோட அட்ரஸு இப்படின்ற மாரி எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னது அக்கா தான் வந்து ஒரு வேளை வாங்கியிருப்பாங்களோ! அப்டின்ற மாரி வந்து சொல்லி அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி கிட்ட கேட்கும்போது, "இல்ல நான் அப்படி எந்த ஒரு மருந்தையும் வாங்கல" அப்டின்ற மாரி மல்லியும் சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்போ மயிலும் இருந்துட்டு அவங்க அண்ணியான நாகுக்கும் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இந்த மாரி வந்து அ அக்காவோட பேக்ல இப்டி இருந்துச்சு. ஆனா அக்கா இத வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க வாங்கல அப்டின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில மனோகர் கிட்ட வந்து கோர்த்து விடுறாங்க. அதாவது மனோகரும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதாவது மனோகர் வந்து இந்த மாரி அ "மயிலு நீ எத பத்தியும் கவலைப்படாத. நான் டைரக்ட்டா போயிட்டு இந்த லேப்லயே வந்து விசாரிச்சுட்டு வந்துர்றேன்." ஏன்னா கெமிக்கல் லேப்ல தானே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எஸ்ஜி கெமிக்கல் லேப் அப்படிங்கிற இடத்துல. அங்க போய் வந்து விசாரிச்சா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிரும். இத மல்லி தான் வாங்குனாளா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அ இந்த மனோகர் வந்துட்டு நேரா கிளம்பி அந்த எஸ்ஜி கெமிக்கல் லேப்க்கு வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே ஷாக்கிங்கான விஷயம் எல்லாமே இந்த மனோகருக்கு தெரிய வருது. உண்மையிலேயே இந்த மனோகர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு இந்த மாரி வந்து அதாவது நேத்து வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து இந்த கெமிக்கல வாங்கிட்டு போனாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல "இது எதுக்காக சார் நீங்க கேட்குறீங்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு, கடைசியில மனோகர் வந்துட்டு அந்த கெமிக்கல் அதே மாதிரி அந்த இது அதாவது
பில்லு வந்து ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஆமா சார், நேத்து ஒரு பொண்ணு வந்து இந்த கெமிக்கல வாங்கிட்டு போனாங்க. அதே மாரி இன்னொரு கெமிக்கலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டாங்க. ஏன்னா அவங்களோட வயல்ல வந்து நெறைய பன்னிங்க வருதாம். அது எல்லாத்தையுமே வந்து கொல்றதுக்காக தான் இந்த கெமிக்கல கேட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆ உண்மையிலேயே மல்லி தான் வந்தாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு கடைசியில மல்லியோட ஃபோட்டோவ எடுத்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இவங்க இல்ல சார் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு கடைசியில இந்த சுடரோட ஃபோட்டோ எடுத்து காட்டும்போது தான், ஆமா இவங்க தான் வந்து நேத்து மல்லி அப்படிங்கிற பேர்ல வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்படிங்கிற ஒரு உண்மைய சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து மனோகருக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்போ உண்மையிலேயே இது எல்லாமே சுடரோட பிளான் தான். சுடர் தான் வந்து இந்த பிளான போட்டு வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. மல்லி வந்து அதாவது அந்த காக்காய்க்கு வந்து சாதம் வச்சுட்டு வரலாம். அதாவது அந்த ஒரு படையல் வந்து முதல்ல காக்காய்க்கு தான் வைக்கணும் இல்லையா? அதனால காக்காவுக்கு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியா என்னாச்சு? மல்லிக்கு உண்மை தெரிஞ்சுருச்சு. அந்த சாப்பாட்ட காக்காவ கூட வந்து நம்ம மல்லி சாப்பிட விடல. ஏன்னா அத சாப்பிட்டா வந்து செத்துரும் அப்படிங்கிற மாரி வந்து தெரியும். உடனடியா போயிட்டு அது மேல மண்ண கொட்டிட்டு, குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த பானைய தூக்கி வந்து போடுற அளவுக்கு வந்து நம்ம மல்லி தயாராக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதுக்கு மேல சுடர் என்ன நெனச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா வந்து நம்ம மல்லி இருக்கிற வரைக்கும் இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியாது. அவ வசமா மாட்டிக்கிட்டு தான் தவிக்கணும். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.